இப்போ எனக்கு முத ஒரு ட்ரெஸ்ஸை அளவெடுக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு தர நடிகனுக்கு கூப்பிட்டு அவன் போட்டு வந்த ட்ரெஸ்ஸோட ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்தாலே பெரிய விஷயம். அந்த காஸ்டியூம் அளவெடுக்கப்போ என் கை காலம் நடுங்கு, கண்ணு கலங்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. திருப்பி கொஞ்சம் எங்கள் வச்சு அசோசியேட் வந்தார். சூரிய ஒரு நிமிஷம் தம்பிங்க வாண்டாங்க கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை காட்டுமா அப்படின்ட்டாங்க. அது போய் அந்த மறைஞ்ச ஒரு பெட்போர்டு கிட்ட கலெக்டணும். அது என்னை இங்கேயே காட்டுன்ட்டாங்க. அந்த வேட்டையை காட்டி சரி இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஒரு பெரிய நம்பர் 1 காமெடியன் சார் படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபோட்டோவை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. நான் பொண்ணு செலக்ட் ஆகிட்டு இப்போ எனக்கு முத ஒரு ட்ரெஸ்ஸை அளவெடுக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு தர நடிகனுக்கு கூப்பிட்டு அவன் போட்டு வந்த ட்ரெஸ்ஸோட ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்தாலே பெரிய விஷயம். ஆனால் எனக்கு அப்படி இருக்கப்ப கம்பெனியில் ஒரு ட்ரெஸ் அளவெடுத்து கம்பெனி ட்ரெஸ் கொடுத்தாண்டா லைஃப்பில் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு பரவாயில்ல கன்ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு வேஷம் கிடைக்க போகுது. அதில் என்னை கூப்பிட்டு நீதான சூரிய அந்த ரூம்குள்ளப்பா அளவெடுத்தாங்க. அந்த காஸ்டியூம் அளவெடுக்கப்போ என் கை காலம் நடுங்கு, கண்ணு கலங்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அளவு எடுத்துட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து 4 நாள் கழிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு டேரக்டர் போய் பார்த்தாரு, கேமராமேன் பார்த்தாரு. ஓகே அந்த பையன் கரெக்டாக டைலாக் பேசுவாடா சார். பேசுறீங்க சார். டைலாக் கொடுத்தாங்க, பேசினேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் பேசி காமிச்சு, கொஞ்சம் அசோசியேட் டேரக்டர் வந்தார். எங்க பேசி காட்டினேன். டேரக்டர் வந்தார், பேசு சரி கூப்பிடுவாங்க. சாயந்தரம் கூப்பிட்டாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆல்மோஸ்ட் உனக்கு ஓகே தான்டாங்க. பயங்கர மகிழ்ச்சி, சந்தோஷம். டெய்லி வந்தேன். 4 நாள் 10 நாள் 1 மாதம். அந்த ஷூட்டிங்கு நெருங்க போச்சு. ஷூட்டிங் நெருங்கிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னே என்ன மாதிரி வாய்ப்பு தர பல பேர் வந்து கை கொடுத்தாங்க. டே இது சூப்பரா, வாழ்த்துக்காடுற பெரிய விஷயம் என்ன, நல்ல கேரக்டரா. ஒரு 7-8 சீன் வருமாம்டா காலேஜில். அந்த ஹீரோ அந்த காமெடியை கொண்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே தேங்க்யூ. எனக்கு என்னட்ட சாப்பிட முடியல. காலையில் சாப்பிடணும், பசிக்க மாட்டேங்குது. அந்த பதட்டத்திலே இருக்கு. பாத்ரூம் போனாலும் சரிதான். எங்க அந்த டைலாக் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தெரியுது. அந்த கேமரா கிட்ட போனால் ஒரு பயம் வருங்க சார். அந்த பேந்துக்கிட்டே தெரியுறேன். கரெக்டாக ஓகே டைலாக் கிளியர் ஆகிடுச்சு. ஷார்ட் ரெடி வந்து ஒரே ஒரு ஷார்ட் எடுத்தாங்க. பெட்ரா தெரிஞ்சு. திருப்பி கொஞ்சம் எங்கள் வச்சு அசோசியேட் வந்தார். சூரிய ஒரு நிமிஷம் தம்பிங்க வாண்டாங்க கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை காட்டுமா அப்படின்ட்டாங்க. சரி இல்லை கொஞ்சம் டக்குன்னு ட்ரெஸ்ஸை காட்டுண்டாங்க. ஓகே சரி என்ன சண்டே இல்லை அவர் அந்த காமெடி ஆக்டர் அவங்க இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே நிற்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் பெட்டராக தெரியுறாங்க. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உனக்கு அடுத்த படத்து நல்ல வாய்ப்பு வருவாங்க. சார் என்ன சார் எங்கள் டைலாக் வரலையா சார்? நான் டைலாக் நான் தான் சார் பேசினேன். இல்லை ரொம்ப சின்னால இருக்க. சரி இல்லை சார். இல்லைடா நீ ரொம்ப சின்னால இருக்கிறான்னு சொல்லி ட்ரெஸ்ஸை காட்ட சொன்னாங்க. ஓகேன்னு அது போய் அந்த மறைஞ்ச ஒரு பெட்போர்டு கிட்ட கலெக்டணும். அது என்னை இங்கேயே காட்டுன்ட்டாங்க. அது சூழல் ஓகே. அது அந்த பக்கத்தில் மரத்துக்கிட்ட போய் நின்று அங்கேயே ட்ரெஸ்ஸை காட்டி கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு வேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதை கட்டிட்டேன். அந்த வேட்டியை கட்டி சரி அதெல்லாம் தான் சரி ஓகே அது ரைட்டு, எல்லாருக்கும் நடக்கும். எனக்கு அது நடந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா இப்போ அங்கேருந்து மிஸ் ஆகி திருப்பி போராட்டங்கள் எல்லாருக்கும். சில கம்பெனி போய் தேடுவேன். ஒரு கம்பெனியில் அதே தான் வாய்ப்பை தேடினேன். எனக்கு அந்த வரிசை நிற்கிறப்ப எனக்கு மயக்க வந்து கீழே வந்துட்டேன். நான் முடியலை. திருப்பி நான் எழுப்பி விட்டு யார் பண்ண எந்த ஊர் பண்ண மதுரை இவ்வளோ நாள் வாய்ப்பு தேடி வந்திருக்கேங்க. ரிஹர்சலுக்கு வந்தேன், கூப்பிட்டுருந்தாங்க. இல்லை பரவாயில்ல ஒரு டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு. இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்தது. இப்படி போனால் எனக்கு 2009 2008 எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. வெண்ணிலா கபடிக்குள்ள அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு வந்துச்சு.